சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, ஆகங்கனின்றி சங்கீதமில்லை, சவுந்துதானா நம் காதலில்லை, என்னாதமே வா. நிறைய பேர் என்னன்னா, ஓகே இந்த பையன் இந்த மாதிரி ஒரு பையனா மாற்றுத்திறனாளிக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். அதுவே பெரிய விஷயம். சரி, கார்த்தி வந்து 24/7 அப்படி சங்கீதமாவே இருக்கானா, அல்லது அவனுக்கு வேற சில இன்ட்ரெஸ்ட்லாம் உண்டா? எவ்ரிடே ஜிம் போவான், ரொம்ப அவனுக்கு பிடிச்சமானது. அது தவிர அவன் வந்து வீவிங் பண்ணுவான். இந்த மாதிரி காம்படிஷன் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ரஹ்மான் பார்த்தாரா, பேசினாரா? ஆமா சார், இந்த குவாஜா எங்கள் குவாஜா சாங் கேட்டுட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ட்வீட் பண்ணார் அவரோட பிச்சிங் பத்தி. ஒரு ஹிஸ் பிச்சிங் இஸ் பியூட்டிஃபுல். ரஹ்மான் சார் கிட்ட ஃபர்ஸ்ட் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து எஸ்பிபி சார். ஸோ அவன் பாடினதை பார்த்துட்டு அவர் வந்து இளையராஜா சார் கிட்ட வந்து எங்களை அனுப்பிச்சு. இவனுக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வெயிட் பண்ணி அவர்கிட்டயும் ஒரு பாட்டு பாடி காமிச்சான். இந்த மாதிரி காம்படிஷன் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ரஹ்மான் பார்த்தாரா, பேசினாரா? ஆமா சார், இந்த குவாஜா எங்கள் குவாஜா சாங் கேட்டுட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ட்வீட் பண்ணார். கார்த்திக் காட் மீ சோக்ட், ஐ தாட் யூ வர் a முஸ்லிம் பாய் அப்படின்னு. மியூசிக் ஸ்கூல் வச்சிருக்காருல அங்க, கேம் கான்சர்வேட்டர், அங்க வந்து எங்களை மீட் பண்ணி அங்க வந்து கார்த்திக் வந்து ராக் ஸ்டார்னு ஒரு மூவி, அதுல வந்து குன் ஃபாயா குன் அங்கிரேசான்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல வந்து 3 சிங்கர், ரஹ்மான் சார், மோஹித் சௌஹான் அண்ட் ஜாவேத் அலி. அந்த 3 பேர் பாடின சாங் ஃபுல்லா அவன் வந்து பாடி காமிச்சான் அவர்கிட்ட. கண்டிப்பா ஐ வில் டூ சம்திங் அப்படின்னு அவர் சொன்னார். பட் ரஹ்மான் சார் கிட்ட ஃபர்ஸ்ட் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து எஸ்பிபி சார். அது எந்த டைம்? அது கார்த்திக் வந்து 13 வயசு இருக்கும், 14 வயசு இருக்கும். அப்போ வந்து எஸ்பிபி சார் துபாயில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு வந்தார். ஸோ நாங்கள் அவரை பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸ் எங்களுக்கு பாக்கியம்னு நான் சொல்லணும். அவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிறவர் வந்து இப்போது என்னால் வந்து நம்ப முடியல. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தரேன்னு சொன்னார். 3 மணி நேரம் கார்த்திகோட ஸ்பெண்ட் பண்ணார். நிறைய பாட்டு அவராக வந்து ஒரு பாட்டு அவர் சொன்னார், இந்த பாட்டை அவன் எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது, இது என்னோட ஓன் கம்போசிஷன், இந்த மூவிக்கு ஒரு சினிமாவில் போட போகிறேன், இது வரல யாருக்கும் நான் பாடி காமிக்கலன்னு. அந்த அவர் பாடின டியூன் அப்படியே அவன் பாடி காமிச்சான். ஸோ அவன் பாடினதை பார்த்துட்டு அவர் வந்து இளையராஜா சார் கிட்ட வந்து எங்களை அனுப்பிச்சு. எஸ்பிபி சார் கிட்ட ஃபர்ஸ்ட் பாடி காமிச்ச பாட்டு வந்து சங்கீத ஜாதி முல்லை. 2 lines பாடு. சங்கீத ஜாதி முல்லை. நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம் என்னாதமே வா, சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கங்கவந்தம் பாவையின்றி பார்வையில்லை, ஆகங்கனின்றி சங்கீதமில்லை, சவுந்துதானா நம் காதலில்லை, என்னாதமே வா, சங்கீத ஜாதி முல்லை காணமில்லை. கரெக்டா ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அவனுக்கு வந்து பாட்டு வந்து எண்ட் டு எண்ட் வந்து ஒரு பிக்சர் மாதிரி. அவனுக்கு இன்கம்ப்ளீட்டா இருக்கு, அப்புறம் ஃபீல் பண்றோம். அவனுக்கு பாடணும், ஃபுல்லா பாடணும், எது பாடினாலும் அது ஒரு நல்ல பிராக்டிஸ் தான் அது. அப்புறம் இளையராஜாவை சந்திச்சீங்க. எஸ்பிபி சார் ஒரு ப்ரோக்ராம்க்கு வந்திருந்தார் துபாயில, அப்பதான் இதை மீட் பண்ணல. சரி. ஸோ அந்த ப்ரோக்ராம்ல வந்து கடைசியா இந்த பாட்டு பாடினார் சார். அது இந்த ஆல் ஆப் முடிச்சுட்டு அவர் சொன்னார், கார்த்திக் குமார், யூ sang this song with the full background music yesterday. I bless you to be one of the greatest musicians அப்படின்னு அவர் சொன்னா. எனக்கு நிறைய பண்றதுக்கு ஆசை இருக்கு, பட் என்ன பண்ண முடியும்னு தெரியல. அந்த இளையராஜா சார் கிட்ட அவர் தான் ஒரு மீட்டிங் செட் பண்ணி இதே பாட்டு அவர்கிட்ட பாடி காமிச்சாங்க. நாங்க வந்தோம், மனதோடு மனோன்னு ஒரு ப்ரோக்ராம் இருந்தது இல்லையா, அதுல பாடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சது கார்த்திக். ஸோ அதுக்கு வேண்டி நாங்க வரதே அந்த டைம்ல அவர் வந்து இளையராஜா சார் வந்து மீட் பண்றது இல்ல பிரசாத் ஸ்டுடியோல. ஸோ அன்னைக்கு இந்த பாட்டு பாடி காமிச்சா அவர் ஃபுல்லா சிரிச்சுட்டே கேட்டுட்டு இன்னும் அப்போ ரொம்ப சின்ன பையன், அவன் இன்னும் நல்லா கத்துக்கலாம், இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு சேம் டே அன்னைக்கு அதே ஸ்டுடியோல இட்ஸ் ஹேப்பன் யுவன் சங்கர் ராஜாவும் இருந்தார். இவனுக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வெயிட் பண்ணி அவர்கிட்டயும் ஒரு பாட்டு பாடி காமிச்சான். யுவனோட பாட்டு எது தெரியும்? சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல், என் காதல் தேவதை என் கண்கள். வெல்சாய் நல்லா போகுது. மகாபிரியவருடைய பாட்டு ஒன்று பாடி நான் கேட்டேன். ராஜேஷ் வைத்தியர் சார் வந்து அனுஷம் எப்போதும் ஒரு வருஷமும் பெருசா
பண்றாரு அவர். பூஜை மாதிரி நிறைய ஒரு வாரம் பண்ற நிறைய மியூசிஷியன்ஸ் கூப்பிட்டு பாட வைப்பார். ஸோ ஒரு தடவை அவர் துபாய்க்கு வரதே கார்த்திக் அவரை மீட் பண்றதுக்கு அவர்கிட்ட ஒரு பாட்டு பாடி காமிச்சா. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், நான் இந்த மாதிரி வனுஷம் பண்றேன், அவங்கள பாடட்டும்னு. ஸோ அதில் மைத்ரீம் பஜத்தை பாடுற வாய்ப்பு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சது. மைத்ரீம் 2 லைன் பாடலாமா? 2 மைத்ரீம் பஜத அகில ஜெயதி, மைத்ரீம் பஜத அகில ஜெயதி, மைத்ரீம் பஜத அகில ஜெயதி, மைத்ரீம் பஜத அகில ஜெயதி. ஆத்மவாதேவ பரானபி பஷ்யத, ஆத்மவாதேவ பரானபி பஷ்யத, யுத்தம் தஜத ஸ்பர்தாம் தஜத, யுத்தம் தஜத ஸ்பர்தாம் தஜத, தஜத பரேஷ்வகமகமனம். ஆமா, கவர்னர் எப்படி மீட் பண்ணீங்க? ஜி ஹிந்தி சரிகமபால ஆடிஷனுக்கு ஒரு பாட்டு பாடினான். அதை பார்த்திருக்காரு. அந்த பாட்டு விட் வெண்ட் வைரல். ஒரு இன்னும் 17 மில்லியன் வியூஸ் தாண்டிட்டு ஸ்டில் அது ட்ரெண்டிங்ல இருக்கு. இப்போ ஓபன் பண்ணாலும் ஏதாவது ஃப்ரெஷ் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு he was very inspired. இந்த மாதிரி ஒரு டிசபிலிட்டி இருக்கிற பையன் பாடுறானே அப்படின்னு சொல்லி அவங்க ஆஃபீஸ்லேருந்து என்னை காண்டாக்ட் பண்ணிட்டு கவர்னர் வுட் லைக் டு மீட் வித் யூ அப்படின்னு. ஸோ ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அண்ட் அவ்வளோ பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கிறவர் ஹஸ்பண்ட், அவரும் ஒரு ஒய்ஃப், 2 பேரும் ஃபுல் ஃபேமிலி இன்வைட் பண்ணாங்க. என்ன சொன்னார்? கார்த்திக் இஸ் an inspiration. He is inspired so many people. அண்ட் எங்களும் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஒரு பையனை நீங்கள் தைரியமாக கொண்டு வரீங்க ஒரு ஸ்டேஜில், உலகத்துக்கு காட்டுறீங்க, இவ்வளோ இந்த மாதிரி இந்த பையனால் பண்ண முடியும் அப்படிங்கன்னு. ஸோ அது எல்லாமே நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஹோப், மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். பாட சொன்னாரா கவர்னர்? என்ன பண்ணாரு? கேசரியான்னு ஒரு அரிஜித் சிங்கோட சாங் இருக்கு, 2022 பெஸ்ட் சாங், மோஸ்ட் பாப்புலர் சாங், அந்த பாட்டு. அப்புறம் மைத்ரீம் பாடினோம். மைத்ரீம் கவர்னர் மேடம் என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க லைக் ரொம்ப கைண்டா இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவன் கார்த்திக் எல்லாம் ஒரு இடத்துக்கு, புது இடத்துக்கு போனா இங்க போகணும், அங்க பார்க்கணும், இங்க பார்க்கணும், இந்த இடத்துக்கு எங்க வேணா, இந்த ஆஃபீஸ்ல எங்க வேணா போட்டோம், எதை வேணா தொடட்டும், நோ ப்ராப்ளம். அவன் என்னோட எங்க வீட்டு பையன் மாதிரி அப்படின்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, நம்ம எங்களுக்கே ஒரு ஃபேமிலி மெம்பரோட நம்ம ரொம்ப தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சார். எங்க கிட்ட கேட்டிருந்தார் நிறைய இன்புட்ஸ், இந்த மாதிரி பசங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்லாம். நீங்க கார்த்திக் கூடயே நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் அவன் வாழ்க்கை தான் உங்க வாழ்க்கையா எடுத்து. ஆமா, அது உங்களுக்கு பரவாயில்லையா? அது ஒரு கஷ்டமா இல்லையா உங்களுக்கு? கஷ்டம்னு இல்லை சார், எதுவுமே கஷ்டம்னு பார்த்தா கஷ்டம். எனக்கு என்னன்னா, இந்த பையனுக்கு அவன் சொந்த காலில் நிற்கணும். நாங்க இருக்கிற மட்டும் அவனை பார்த்துப்போம், எங்களுக்கு அப்புறம் யார் பார்த்துப்பாங்க? அவனுக்கு அந்த எபிலிட்டி கொடுக்கணும், அவனுக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும், அவனுக்கு ஒரு ஏர்னிங் கிடைக்கணும், லைவ்லிஹுட் கிடைக்கணும். அதுக்கு தான் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறது. இது சுலபமான விஷயம் இல்லை. இப்போ அவனுக்கு எவ்வளோ ரெக்கக்னிஷன் கிடைச்சாலும் ஒரு குட் பாய், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சான்ஸ் கிடைக்கிறது. அப்படி சான்ஸ் கிடைச்சு பெர்ஃபார்ம் பண்ணாக்க அதுக்கான ஒரு சம்பளம் அவனுக்கு கொடுக்கறது. அந்த லெவலுக்கு நாங்க வரல. நிறைய பேர் என்னன்னா, ஓகே இந்த பையன், இந்த மாதிரி ஒரு பையனா மாற்றுத்திறனாளிக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான், அதுவே பெரிய விஷயம். அந்த மாற்றுத்திறனாளிக்கு அந்த வாய்ப்பு அவனுக்கு, அவன் பாடுறதுக்கு உண்டான அவனோட கஷ்டம், அதை கொடுக்கறதுக்கு ஒரு பாட்டு டீச்சர் வச்சா அவருக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸ், இப்போ அவனை ஒரு ரிஹர்சல் கூட்டிட்டு போறதுக்கான செலவு, அவனோட ப்ரோக்ராம்க்கு வென்யூ கூட்டிட்டு போற செலவு, அவனோட க்ளோத்ஸ், அவனோட சோ மெனி திங்ஸ், அதே அவனோட க்ரூமிங் எல்லாமே பார்க்கணும். ஒரு ஸ்டேஜ்ல அவன் ஒரு ப்ரெசென்டபிளா இருக்கணும். அதுக்கெல்லாம் ஒன்றும் சரியா பேமெண்ட் இல்லையா? பேமெண்ட் சரியா இல்ல, பேமெண்ட்டே இல்லை இது வரல. இப்போ ஹிந்திக்கு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு வர வாய்ப்புகள்லாம் பேமெண்டோட வருது. அதுக்கு முன்னாடி என்னன்னாக்கா, இங்க ஒரு ஏடிபிகல்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அதை செட் பண்ணதே அவரே விசுவலி சேலஞ்ச், பார்ஷியலி பிளைண்ட் பர்சன். அவர் பிக் பாஸ்கெட்ல அவர் ஒர்க் பண்ணியிருந்தார். இப்போ இஸ் ஃபுல்லி கான்சென்ட்ரேட்டிங் ஆன் திஸ். அவருக்கு ஒரு ஜிங்கிள் பாடுறதுக்கு இந்த மாதிரி பசங்களை தேடி இருக்காரு. ஐ வாண்ட் டு கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ யாருமே இல்லாததுனால அவர் என்ன பண்ணார், ஒரு டேலண்ட் பூல்
செட் பண்ணது. நான் எங்களோட வீடியோஸ் எல்லாம் அனுப்பிச்சு கார்த்திக்கும் அதில் ரெஜிஸ்டர்ட் ஆஸ் அ சிங்கர். ஸோ அதில் அவனுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது. கார்ப்பரேட்ஸ் இப்போ ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், ஆன்டிலியா, மார்கன் ஸ்டான்லி, ஸ்டேட் ஸ்ட்ரீட், nobroker.com, நிறைய இதில் வந்து வர்ச்சுவல் ப்ரோக்ராம்ஸும் பண்ணால், லைவ் ப்ரோக்ராம்ஸும் பண்ணால். இன்ஃபேக்ட் அவங்க சொல்லுவாங்க இஸ் த மோஸ்ட் சாட் ஆஃப்டர் சிங்கர் ஏடிபிக்கல்ல. ஸோ அதில் வந்து பேமெண்ட் கிடைக்கும். அண்ட் இருக்காங்க 1-2 பேர் வந்து ரொம்ப வந்து கார்த்திக் பாட வச்சாக்க அவனுக்கு கொடுக்கணுன்றதுல ரொம்ப தே ஆர் வெரி வெரி கிளியர் அபவுட். பட் நிறைய பேர் வந்து கொடுக்கறது இல்லை, அதான் உண்மை. கூப்பிடுவாங்க எல்லாருமே, இந்த குழந்தை பாடட்டும், ரொம்ப நல்லா பாடுறான் எங்க ப்ரோக்ராம்ல வந்து பாடட்டும், சான்ஸ் கொடுத்துருங்கிற லெவலில் யோசிக்கிறாங்க. அவ்வளோதான். இது வந்து ஓகே, அவனுக்கு ஒரு விசிபிலிட்டி வரணும்னு நாங்களும் ஓகே முதல்ல பாடி காமிக்கட்டும், ப்ரூவ் பண்ணட்டும். ஏன்னா டிவியில் எப்படி தான் பாடினாலும் ஒரு நேரில் ஸ்டேஜில் ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸில், ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னாக்கா டிவியில் வந்து ஒரு வேற மாதிரி காமிப்பாங்க பிக்சர், அதே மாதிரி அவன் பாடுவானான்றது தெரியாது. ஸோ ஸ்டேஜில் பாடி காமிச்சாச்சு. ஸ்டேஜில் பாடி காமிச்சாதான் அவனோட உண்மையான திறமை என்னன்னு. ஸோ எல்லா ஸ்டேஜுமே அந்த மாதிரி திறமையை காமிக்கிறதாவே இருக்க முடியாது இல்லையா? ஸ்டேஜ் ஷோஸ்ல இவனுக்கு வாய்ப்பு பெருசாக வரல. வருது, ஸ்டேஜ் ஷோஸில் வரும், 1-2 பாட்டு வரும். இப்போ ரீசெண்டாக ஜூனில் வந்து June 18th ஒரு சோலோ கான்சர்ட் ஒன்று பண்ணான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து 13 பாட்டு பாடினான், டுவெட் அண்ட் சோலோ. பிபி ஸ்ரீனிவாஸ், செந்தமிழ் தேன்மொழியால், கண்ணன் வந்தான், அதுலேருந்து ஆரம்பிச்சு லேட்டஸ்ட் சாங்ஸ் வரல. கண்ணன் வந்தான் பாடம் நல்லா இருக்கு. செந்தமிழ் தேன்மொழியா நிலாவென சிரிக்கும் மனக்கொடியா, நிலாவென சிரிக்கும் மனக்கொடியா. ஏஆர் ரஹ்மான் சார் சொன்ன ஒரு விஷயம் வந்து அவனோட பிச்சிங் பத்தி, ஒரு பிச்சிங் இஸ் பியூட்டிஃபுல். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து இந்த மாதம் 23ஆம் தேதி வந்து வைஜி மகேந்திரா சார் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்றார், முகமது ரஃபி 99. அதுல கார்த்திக் தான் லீட் சிங்கர். ஸோ அவனுக்கு லாங்குவேஜ்ல ப்ராப்ளமே இல்லை, ஹிந்தி தமிழ் எதுவும் கன்னடம் பாடுவான். எஸ்பிபி சார் இன்ஃபேக்ட் வந்து ஒரு கன்னட பாட்டு வந்து அவர் வந்து ஒரு பெங்களூர்ல ஒரு ப்ரோக்ராம் பண்றதே, அது வந்து கன்னட ப்ரோக்ராம். அதில் வந்து இவனுக்கு ஒரு கன்னட பாட்டு இவனுக்கு கொடுத்தார், சோனு நிகமோட ஒரு கன்னட பாட்டு பாடினார். அண்ட் அவர் எப்போ எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் அவர் வந்து கம்ஸ் ஃபார்வர்ட், கார்த்திகை பற்றி சொல்லுவார். நம்ம எல்லாரும் அவனுக்கோசரம் ப்ரே பண்ணோம், அவனை பிளெஸ் பண்ணணும், அவனுக்கு என்கரேஜ் பண்ணோம். எந்த இடத்துல அவர் பார்த்தாலும், அவரும் சரி சித் ஸ்ரீராமும் எங்க கார்த்திகை பார்த்தாலும் வந்து பேசிப்போம். He has also tweeted about Karthik. அவர் போன தடவை ப்ரோக்ராம்ல கூட பார்த்துட்டு நான் வந்து ஃபாலோ பண்றேன் சோஷியல் மீடியால, வாட்சிங் ஆல் யுவர் பெர்ஃபார்மன்சஸ். சரி, கார்த்தி வந்து 24/7 அப்படி சங்கீதமாவே இருக்கானா, அல்லது அவனுக்கு வேற சில இன்ட்ரெஸ்ட்லாம் உண்டா? கண்டிப்பா இருக்கு சார். அவன் எவ்ரிடே ஜிம் போவான், எவ்ரிடே ஜிம் போவான், ரொம்ப அவனுக்கு பிடிச்சமானது. அது தவிர அவன் வந்து வீவிங் பண்ணுவான். வீவிங்னா யார் சொல்லி கொடுத்தது? அங்கே இங்கே ஒரு சென்டர், இங்கே ப்ளூ பீச் ரோட்ல ஒரு சென்டர் இருக்கு, அங்கே போயிட்டு இருந்தான் கொஞ்ச நாளைக்கு. அங்கே வந்து சின்னதா லூம் வச்சிருந்தாங்க. அங்கே வந்து அவனுக்கு பேசிக்கா ஒரு 2 days ட்ரைனிங் கொடுத்தாங்க, அங்கே பண்ணுவான். பெரிய இப்போ வீவிங்னாக்க ரொம்ப மாதிரி சாரி அப்படிலாம் இல்லை, ஒரு ரன்னர் மேட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு அதை வந்து அவங்க யூஸ் பண்ணி ஹேண்ட்பேக்ஸ், ஒரு லேப்டாப் கவர்ஸ், வாலெட்ஸ் அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷன். பெயிண்டிங், அவனுக்கு வந்து ஒரு லோகோவோ ஒரு எதுவாவது ஒன்று காமிச்சா, ஈவன் அந்த சிடி கவரோட ஃபைன் பிரிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா பேக் சைடில், எது பார்த்தாலும் அப்படியே அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுவான். அண்ட் 1000 பண்ணாலும் அதே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி பண்ணுவான். அண்ட் கம்ப்யூட்டர்ஸில் ஒர்க் பண்ணுவான். அவனுக்கு வந்து இப்போ எக்ஸல், வேர்ட், பவர் பாயிண்ட் எல்லாம். அண்ட் ஒரே ஒரு விரல் தான், லெஃப்டி அவன். ஸோ ஒரே ஒரு விரல்ல தான் கீபோர்ட், ஆமா ஒரு விரல்ல தான் பண்ணுவான், தப்பே இல்லாம டைப் பண்ணுவான். கம்ப்யூட்டருக்குள்ளார போய் எல்லாம் பண்ணுவான். அவனுக்கு இப்போ அவனிட்ட தான் சாங், இப்போ ஒரு சாங் டவுன்லோட் பண்ண சொல்லுவேன், கார்த்திக் இந்த பாட்டு கத்துக்கணும், இப்போ நிலவே என்னிடம் நெருங்காதே பாட்டு கத்துக்கணும்னா நான் சொல்லிடுவேன், நிலவே என்னிடம் நெருங்காதே. அவனே டவுன்லோட் பண்ணிப்பான், அவனே லிரிக்ஸ் எடுத்துப்பான், பாட்டு கேட்பான். அண்ட் தமிழும் அந்த மாதிரி தான். இங்கிலீஷ் வந்து ஆல்பபெட் சொல்லி கொடுத்தது. தமிழ்ல வந்து அவன் சினிமா பேர் பார்த்து எழுத சொல்லி தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் எழுதி ஆல்பபெட்ஸ் அவனே கத்துட்டான். தமிழ் எழுதி படிப்பான், கொஞ்சம் ஸ்லோவா படிப்பான், அர்த்தம் புரியாது. தமிழ் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் அவனுக்கு எழுத படிக்க தெரியும். அண்ட் கிட்டார் வாசிப்பான், கீபோர்ட் வாசிப்பான். ஒரு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்தாலும், ஈவன் தப்லா கொடுத்தாலும் அவன் அதுல ஒரு மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வில் பிளே. அண்ட் அவனோட பெரிய ட்ரெஷர் வந்து அவனோட சிடி கலெக்ஷன். அது எப்போ அவன் ஒரு யூனிக் ஆர்டர்ல அடுக்கி வச்சிருப்பான், நீங்க எது கேட்டாலும் உடனே எடுத்து கொடுத்துருவான்.
அது ஏதாவது ஒன்று தொலைஞ்சு போனாலும் இல்லாமல் போனாலும் அவனுக்கு கண்டுபிடிச்சிருவான். அது நீ ஒன்றும் எடுத்துட முடியாது, யாருமே எடுக்க முடியாது. சரி, அவனுடைய ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் எப்படி? சாப்பாடு வந்து முதல்ல ரொம்ப கஷ்டம் சார். அவனுக்கு ரொம்ப இனிஷியலாகவே நான் சொன்ன மாதிரி சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் போக போக இந்த அவர் கொடுத்த மருந்தெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சாப்பாடு ரெகுலரைஸ் ஆச்சு. நார்மல் ஃபுட் ரைஸ் சாப்பிடுவான். ஈஸ்ட் பேஸ்ட் எதுவுமே வந்து அவனுக்கு இந்த இட்லி, தோசை, பிரெட்டு, பீட்சா, பர்கர்லாம் இல்லை. இப்போ ஸ்லோவாக இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான், தோசை சாப்பிட்ருக்கான். பட் ஸ்டில் பிரெட்டு, பீட்சா, அப்புறம் இந்த ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்கல்ல, வினிகர், அதுதான் அவனுக்கு அந்த ஸ்மெல் சென்சிட்டிவிட்டி. தனக்கு சாப்பாடு போரும், இன்னும் கொஞ்சம் வேணும், அதெல்லாம் கேட்பானா? ஸோ போருமா, சம்மோர் அப்படின்னாக்கா சில சமயம் எஸ் சம்மோர் சொல்லுவான், இல்லைனாக்கா இனஃப் அப்படின்னு சொல்லுவான். பட் அவன்கிட்ட என்னன்னா நம்ம குவான்டிட்டி கரெக்டாக கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பாத்திரம் ஃபுல்லாக சாதம் வச்சு அவன்கிட்ட கொடுத்துட்டாக்க அதை சாப்பிடுவான். அவனுக்கு வந்து போரும் அப்படின்னு தள்ள தெரியாது. நம்ம கேட்டால் ஓகே எஸ் நோன்னு சொல்லுவான். பட் அவனுக்கா வந்து இது அளவு போட்டால் சாப்பிட்டா போரும், இதுக்கு மேலே நம்ம சாப்பிடக்கூடாது, வயிறு ரொம்ப இட்டுன்னு தெரியாது. ஸோ நம்ம பார்த்து பார்த்து கொடுக்கணும் அவனுக்கு எந்த சாப்பாடு. பசிக்குதுன்னா ஃபீல் பண்ணுவான். பசிக்கிறதுன்னு இந்த வரல அவன் சொன்னதில்லை. அந்த டைமுக்கு எனக்கு இப்போ காத்தால 8:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணுன்னாக்க நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா எட்டி பார்ப்பான் கிச்சனில். அது 100 தடவை கேட்கணும். கேட்டுட்டு கார்த்திக் யூ வாண்ட் டு ஈட் பிரேக்ஃபாஸ்ட், எஸ், அதுக்கப்புறம் எஸ் சொல்வான். பட் ஐ எம் ஹங்கிரின்னு சொன்னது ரொம்ப மேபி ஏதாவது 1-2 தடவை நாங்கள் கேட்டதுனால சொல்லியிருப்பானே தவிர அவனா வந்து எனக்கு பசிக்கிறது அப்படின்னு அவன் கேட்டது கிடையாது. அதே மாதிரி வலியும் சொல்ல தெரியாது. எங்கேயாவது உடம்புக்கு முடியல, வயிற்ற வலிக்கிறது எல்லாம் அவனுக்கு உடம்பு சரியில்லை எது சொன்னாலும் பெயினிங்னாக்கா இங்கே கை வச்சுப்பான். அது பல்லு வலியோ, கால் வலியோ, கை வலியோ எதுவாக இருந்தாலும் அதுதான், வேற ஒன்றும் சொல்ல தெரியாது. ஒரு 4 வயசு குழந்தை, பார்க்கறதுக்கு பெரியவனா வளர்ந்துருக்கிற குழந்தை, அவ்வளோதான். தூக்கம்லாம் கரெக்ட்? தூக்குறது ரொம்ப லைட் ஸ்லீப் வரும். நீங்க அவனுக்கு ஒரு டீப் ஸ்லீப் கிடையாது. அவன் நல்லா தூங்குற மாதிரி இந்த டைம்ல கூட கார்த்திக் கொஞ்சம் தள்ளிக்கோனா தள்ளிப்பான். நீ எவ்வளோ லேட்டா தூங்கி காத்தால எழுப்பி விட்டா சீக்கிரம் எழுந்துருவான். அவனே எழுந்திருக்க மாட்டான், எழுந்துட்டுருவான். இப்ப பக்கத்துல யார் படுத்துட்டு இருக்காங்களோ எழுந்துட்டா அவன் ஆட்டோமேட்டிக்கா எழுந்துருவான். அதை தவிர நான் எழுப்பி விட்டா அதுவும் எழுந்துப்பான். அவனுக்கு ஒரு 6 hours 7 hours தூக்கம் தனக்கு வேணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது, ரொம்ப லைட் ஸ்லீப். இப்போ மத்தியானம் கொஞ்ச நாளைக்கு தூங்குவான். இப்போல்லாம் அந்த ஜிம் போயிட்டு வந்து அந்த ஃபிசிக்கல் டயர்ட்னஸ்ல அதான் அவனை ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் பண்ணும். ஃபிசிக்கலாக இல்லை, மென்டலாக அவனை எக்ஸாஸ்ட் பண்ணும். அதுக்கோசரம் அவங்க அப்பா வந்து தினம் வந்து பீச் கூட்டின்னு போவார். அவனுக்கு வந்து அந்த ட்ராம்பலின் ஜம்பிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ட்ராம்பலின் ஜம்பிங், பீச், பார்க்கு, அவனை வந்து எவ்வளோ எக்ஸாஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ. அப்படியும் இல்லை கொஞ்சம் ஏதாவது படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு கொடுத்தா அதில் வந்து கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் அப்ளை பண்ணனா தென் ஸ்லீப் வில் பி தேர். இவரோட பிரதர் இருக்கல, ட்வின்ஸ், அவர் ஒருவரா பேசுவார் இவன்ட்ட, அது தெரியுமா? பேசுவார். அவர் இப்போதான் 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் போன ஒரு ஜி ஹிந்தி சரிகமபா சீசன் ஸ்டார்ட் பண்றதே வந்தார். இப்போதான் October 26 he left back to Canada. பேசுவான். ரொம்ப இன்டராக்ஷன் கிடையாது. ஏன்னா 2 பேரும் சேம் ஏஜ்ல இருக்கிறதுனால ஸோ அவனுக்கு இவனுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு புரியறதுக்கே கொஞ்ச நாள் ஆச்சு. ஸோ பேசிப்பான். அவன் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப லைக் அ பிக் பிரதர் வாட்சிங் ஓவர். அவன் கார்த்திக்கை பத்தி ரொம்ப அவனுக்கு அக்கறை இருக்கு. அவனுக்கோசரம் நிறைய விட்டு கொடுப்பான். இப்போ ஒரு லேப்டாப் ஒன்று தான் எங்களால் அப்போ வாங்க முடிஞ்சது. அப்போல்லாம் இந்த அளவுக்கு இட் வாஸ் நாட் அஃபோர்டபுள். அப்போ அவனோட டைம் விட்டு கொடுப்பான் கார்த்திக்கு. இப்போவும் வந்து நான் ஃபோனில் பேசுகிறதே கேட்பான். கார்த்திக் என்ன ப்ரோக்ராம், என்ன பாட்டு பாடுவான். அவனை வந்து யாராவது ஒழுங்காக ட்ரீட் பண்ணலன்னா அவனுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுவான். ஸோ அந்த அஃபெக்ஷன்லாம் இருக்கும். பட் 2 பேருக்குள்ள ரொம்ப பேச்சு இன்டராக்ஷன்ங்கிறது, இவன் யாரோடுமே பேசுறது இல்லை. ஸோ அந்த மாதிரி இன்டராக்ஷன் கிடையாது. பட் அஃபெக்ஷன் டெஃபினெட்லி இஸ். உங்க வீட்டில் நீங்க எல்லாரும் வந்து ஏதோ ஒரு வேலையை செய்யும்போது டக்குனு வீட்டை விட்டு கிளம்பி வெளியில போயிடு தேடி அதெல்லாம் ஆயிருக்கு சார், நிறைய தடவை ஆயிருக்கு. அவனுக்கு என்னன்னாக்க அவனோட குறிக்கோள் என்னன்னாக்க அவன் வெளில போனாக்க அவனோட ஃபினிஷ்ட். அவனோட எய்ம் வந்து முதல்ல இந்த சிடி வாங்குறதுக்கு முன்னாடி ஆடியோ கேசட்ஸ் வாங்குவோம். ஸோ இப்போ என் ஹஸ்பண்ட் வீடு வந்து அர்மீனியன் ஸ்ட்ரீட்ல இருக்கு. அங்கேருந்து மண்ணடியில் வந்து ஒரு நிறைய அந்த மாதிரி மேக் ஷிஃப்ட் ஷாப்ஸ் இருக்கும். சின்ன டப்பா பொட்டி மாதிரி இருக்கும், அதை நைட் மூடி வச்சிருவாங்க. அவன் அந்த கடையை ஞாபகம் வச்சுட்டு ஒரு நாளைக்கு ராத்திரி கிளம்பி போயிட்டான். திடீர்னு காணும், நாங்கள் பேச்சு சுவாரஸ்யத்தில் யாருமே கவனிக்கல. கார்த்திக் காணும்னு பார்த்தா ஆளுக்கால் ஒரு இடத்துல ஓடி பார்த்தா கடைசியில் எங்களுக்கு ஒன்று தோணித்து, மேபி அந்த கடையை தேடின்னு போயிருக்கானுன்னு. இப்போ அர்மீனியன் ஸ்ட்ரீட்ல இருந்து மண்ணடி வந்து ஒரு 15 நிமிஷம் அங்க போயிட்டான். நடந்து போயாச்சு. இந்த மாதிரி நிறைய 2-3 தடவை ஆயிருக்கு. எங்க பில்டிங்ல வந்து யாராவது பிளாட் ஓப்பன் ஆயிருக்கு, ஒரு கேசட்டோ சிடியோ பார்த்துட்டாக்க அது ஞாபகம் வச்சுன்னு கரெக்டா. இல்ல அது நைட் டைம் ரோட் கிராஸ் பண்றதுக்கு அவனுக்கு பயம். இந்த ஊர்ல ரொம்ப அவன் நடந்தது இல்லை, ரொம்ப ரோட் கிராசிங் அந்த டிராபிக் பார்த்தா பயம். ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு அது வந்து நைட் டைம், ஸோ டிராபிக் ரொம்ப இருக்குல்ல.
இன்னொரு தடவை அப்படிதான் எங்கேயோ போயிட்டு அப்புறம் அந்த செயின்ட் மேரிஸ் சர்ச் இருக்கு அர்மீனியன் ஸ்ட்ரீட்ல. ஸோ அங்கே ரோட்ல இருந்த ரிக்ஷாக்காரங்கெல்லாம் இவன்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இவனுக்கு பேச தெரியல. அவங்க நினச்சிட்டாங்க இவனுக்கு பாஷை புரியல. இவன் நிறைய அங்கே மார்வாரிஸ் இருப்பாங்கல்ல, ஸோ ஹிந்தி தான் தெரியும் போல் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாமல் அந்த சர்ச் ஃபாதர் கிட்ட கொண்டு போய் விட்டு இப்போ நாங்கள் தேடின்னு போய் அங்கேருந்து கூட்டின்னு வந்தோம். ஸோ அந்த மாதிரி நிறைய முன்னாடியே நடந்திருக்கு. இப்போல்லாம் கிடையாது. இப்போல்லாம் வந்து அவனுக்கு பயம் இருக்குது. ஏதாவது ஒரு புது இடத்துக்கு போனால் எங்கள் கையை பிடிச்சிப்பான். சாமியெல்லாம் கும்பிடுவோம். ரொம்ப எவ்ரிடே காத்தால குளிச்சுட்டு வந்துட்டு வீதிட்டு அவனுக்குன்னு கொஞ்சம் பூவெல்லாம் இருக்குது, கரெக்டாக வைப்பான். பிள்ளையாருக்கு அருகம்புல், சரஸ்வதிக்கு, எல்லாருக்கும் ஆஞ்சநேயருக்கு எல்லாருக்கும் பூ வைப்பான். அப்புறம் பிரதோஷம் அன்னைக்கு அவன் தான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற சாலை கிராமத்துக்கு அவன் தான் அபிஷேகம் பண்ணுவான். ஸ்லோகம்லாம் சொல்லுவோம். கொஞ்சம் நிறைய ஸ்லோகம்ல கொஞ்சம் சொல்லுவான். எல்லாமே சொல்லுவான். எது சொன்னாலும் கரெக்டாக சொல்லுவான். அவங்ககிட்ட இல்லைங்கிறதே கிடையாது. நோனே எதுக்குமே சொல்ல மாட்டேன் சார். நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான். ஸோ நீங்கள் வந்து அவனை வந்து ரொம்ப சாதாரணமாக லெவல்லேருந்து கொண்டு வந்து இவ்வளோ தூரம் வளர்த்துட்டீங்க. இப்போதைக்கு ஒரு பையனை வந்து நல்லபடியாக கொண்டு வந்துட்டோங்கிற திருப்தி இருக்கா உங்களுக்கு? குறைஞ்சபட்ச சந்தோஷம் இல்லை, டெஃபினட்டாக திருப்தி இருக்குது சார். ஏன்னா அவனுக்கு அந்த சந்தோஷத்தை என்னால் கொடுக்க முடியாது, எங்களால் கொடுக்க முடியாது. நாங்கள் சில சமயம் வந்து எங்களோட கெப்பாசிட்டிக்கும் பியாண்ட் போய் தான், அஃபோர்டபிலிட்டிக்கு பியாண்ட் போய் தான் நாங்கள் நிறைய விஷயங்கள் பாட்டு சம்மந்தப்பட்டது நாங்கள் அவனுக்கு பண்ணுறோம். அவன் பாட முடியறது, அந்த பாடுறதே அவனுக்கு இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா அதில் எங்களோட கஷ்டம் எல்லாமே மறைஞ்சு போயிடும். என்னோட எய்ம் என்னன்னா, அவனுக்குன்னு எனக்கு ஒரு ஆசை என்னன்னாக்க, இந்த இசை மூலமா அவனுக்கு ஒரு வருமானம், அவனோட தேவைகளை தீர்த்துக்கிற மாதிரி ஒரு வருமானம் கிடைக்கணும். அவ்வளவு பெரிய வருமானம் இல்லை, அவனுக்கு ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் கிடைச்சு அதுக்கு ஒரு டீசென்ட் பேமெண்ட் கிடைச்சு, அவன் எந்த பாட்டு இதுவரையில வந்து எந்த ஸ்டேஜ்லயுமே கார்த்திக் சரியா பாடல அப்படின்ற ஒரு இதுவரையில அந்த வார்த்தை வந்ததே கிடையாது. எல்லாருமே வந்து அவன் கரெக்டாக பாடுறான், பர்ஃபெக்டாக பாடுவான். ஈவன் இப்போ எங்கே போனாலும் ஆர்கெஸ்ட்ரா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, கார்த்திக் வந்துட்டான்ப்பா, அவன் பர்ஃபெக்ட் அளவில் பாடுவான், நம்ம கரெக்டாக வாசிக்கணும். ஸ்டேஜில் இப்போ அவன் தனியாக நிற்கிறான் சார். சில சமயம் அவனுக்கு வந்து அந்த தமிழில் பாடுறதே அவனுக்கு அந்த லைட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் லைட்ஸ் இருந்தால் அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கும். அப்போ வந்து கண்ணை மூடின்றுவான், மைக் எங்கே போகிறதுன்னு தெரியாது. ஸோ அப்போ நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன். இப்போல்லாம் வந்து அவனே தான் மைக் பிடிச்சிக்கிறான், அவனே தான். நான் கூட வந்து நான் இருப்பேன், எனக்கு வந்து ஒன்றும் ஆகாது, பட் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம இருக்கணுமே அப்படின்றதுனால நான் அந்த பேக்ரவுண்ட்ல இருப்பேன். ஸோ உங்கள்கிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப இமோஷனலாக இருந்தது. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவன் டேலண்டாக நினைச்சு ஆச்சரியப்படுறதா, அல்லது அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இந்த ஒரு தாய்ங்கிறவ எவ்வளோ தூரம் தினசரியா நீங்க சமாளிச்சுட்டு இருக்கீங்க, அதை நினைக்கதான் இன்னைக்கு சமயத்தில் ரொம்ப இமோஷனலா இருக்கு. ஸோ கடவுள் புண்ணியத்துல, கடவுள் ஆசீர்வாதத்துல இவனுக்கு இன்னும் நல்ல ஒரு குணமடைந்து ஒரு நார்மலா வந்தா அதை விட நான் பெரிய வேற எதுவுமே கிடையாது. நிறைய அவனுக்கு நீங்க விரும்புற அந்த சான்சஸ் அவனுக்கு கிடைக்கணும், இன்னும் பெரிய லெவல்ல பேர் எடுக்கணும். மிக்க நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு.